இருக்காங்க. இதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தம்பி பொண்ணு கூட நான் சின்ன பொண்ணை ஒரு 4 வயசுக்குள்ளேயே கூப்பிட்டு வருவேன். அந்த பிள்ளைங்க வந்து பால்வாடிக்கு டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு கண் வந்து கோளாறாக இருக்குது, ஒன்றரை கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லவும் சரி சின்ன பொண்ணை வேறு இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து 2 ஆப்ரேஷன் வேறு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா குடல் இறக்கத்துக்கு. அதனால் வந்து திரும்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு அப்படி சொல்லவுமே. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து நானாக என் மனசில் நினச்சி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் சாட்சியாக எங்களை நிறுத்துங்க எங்கள் குடும்பத்தை அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு. அப்புறம் வந்து பெரியாஸ்பத்திரிக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற டாக்டர் உள்ளத்தில் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரை எப்படியாச்சும் டாக்டர் உள்ளத்தில் பேசுங்க, அவங்களுக்கு தெளிவான ஒரு இதை கொடுங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே வந்து அங்கே போனவுடனே அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த டாக்டர் இப்படிலாம் சொன்னாங்க, கண்ணு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் கோளாறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து தொண்டை வந்து பேச்ச நல்லா வராதளவில் கட்டி கட்டி பேசும், ரொம்ப தொண்டை கட்டிக்கிறோம் அப்படி இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து என்னென்னா தொண்டைக்காக திரும்ப ஒரு டாக்டரை போய் பார்க்க போயிருக்காங்க. அது வந்து அந்த பிள்ளைக்கு ரொம்ப சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு இருக்காங்க. 4 வயசு தான் நடக்குது. அதனால் வந்து கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு வந்துக்கிட்டே இருக்க முடியாமல் காய்ச்சல் வந்துடுது. ஒரு வாரத்துக்கு ஒருக்கு ரொம்ப முடியாமல் போயிடும் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நைட்லையுமே அந்த இது வந்துச்சு, ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ இத்தனைக்கும் அவள் வந்து காலேஜெலாம் முடித்த பையன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறது இருக்கலாம், எவ்வளோ துக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் வந்து எனக்கு இது பண்ணுறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க. அதுக்காக அப்புறம் என்னுடைய கால் வலி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 2-3 நாளாவே ரொம்ப வலி தாங்க முடியல. முழங்கால் வந்து உழவும் முடியல, எடுத்து வைக்கவே முடியல. அந்தளவில் ஒரு இது ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே இந்த மாடி நேற்று வேறு 3 தடவை ஏறி இறங்கவும் எனக்கு வலி தாங்க முடியல, ரொம்ப வலி. வீட்டில் போய் நைட் தூங்கவே இல்லை, 2 நாளாவே ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு. நேற்று ரொம்ப வலி தாங்க முடியல. திரும்ப அது மாதிரி வந்துடுமோ என்னமோ அப்படின்ட்டு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் வந்து என்னுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு உதவி செஞ்சாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் வந்து ஒரு ஜெப குறிப்பு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து சர்ச்சில் யார் கடை வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சர்ச்சு மக்களுக்காக கடனில் சில பேர் இருப்பாங்க போல், அவங்களுக்காக ஆண்டவர் வந்து உணர்த்துறாங்க, தயவுசெய்து உங்களுடைய கடன் நீங்கள் வாங்கியிருக்கலாம், சில பேர் கொஞ்சம் கவலையாகவும் இருக்கிறத ஆண்டவர் உணர்த்துறாங்க. அதை நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாங்க, கடனுக்காக சபையில் இருக்கவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய கடனை ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ நீங்கள் எழுதி வச்சுட்டு அந்த கடன் மேலே அந்த கையை வச்சுருங்க. அந்த பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறதுல எவ்வளோ தொகை வாங்கினீங்களோ அதை எழுதி அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த கடன் இதோட முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த கடன் பிரச்சனை அப்படியே மாறிடும். ஏன்னா அதுக்கு தேவையை ஆண்டவர் சந்திப்பாங்க. அதுக்கு அங்கிட்டு நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து ஒப்பு கொடுங்க. ஏன்னா அது வந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க. அதுக்காக பாரப்பட்டு என்னை ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த கடனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்கே இருக்க ஒவ்வொரு பேரும் கடனில் இருக்கவங்களுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு கொடா குறிச்சுக்கிறேன். என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பேருக்கு நன்றி. பாஸ்டர் எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்காக நன்றி. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். என் சாட்சி இதோடு முடிக்கிறேன். பேசுகிறார். இந்த நேரத்தில் என்னையும் சாட்சியாக நடத்துறதுக்கு அன்பு சொல்கிறேன். வீட்டில் வந்து நைட்டு 12 மணிக்கு தான் பனிப்புற உடஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியலை. 2 மணிக்கு தான் எழுப்புறாங்க. நானும் பயந்துகிட்டே எழுந்திரிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியாகிடுச்சு, வீடு ஃபுல்லாக தண்ணியாக வருது அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் அத்தைக்கு மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறோம். அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க 2 மணிக்கு வந்துட்டாங்க. திருப்பி நாங்கள் 3 மணிக்கு தான் இங்கே ஒட்டக்கடை ஜிஹெச்சுக்கு போகிறோம். அங்கே போனோடனே நர்ஸு போனோடனே சொல்லிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க, இங்கே பார்க்க முடியாது, ஜிஹெச்சுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே நடுக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க தெரில, அவங்களே சரி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அவங்க கேட்குறாங்க, இந்த பிள்ளையும் ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாஸ்டர் வந்துட்டாங்க. அப்புறம் ஏதாச்சும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, பெயினே வரலை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா அங்கே திருப்பி போகணும்னு சொல்லிவிட்டு திரும்ப அதே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கும் பயமாகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பெயின் வருது, அப்புறம் பெயின் போயிடுது, அப்புறம் திருப்பி பெயின் வருது.